ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் சுபேவலன் E-Flower Solar. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸ் புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. புது வீடு கட்டும்போது நான் சோலார் பிளான் பண்ணலாமா, இது போக நான் எந்த மாதிரி மாடல் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதில் ஒரு 2-3 டவுட்ஸ் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் புது வீடு கட்டும்போதே சோலாருக்கு பிளான் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணும்போது திரும்ப நீங்கள் சோலாருக்காக ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணுறது, இது போக பைப் லைன் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணும்போது திரும்ப எல்லாத்தையும் உடச்சி திரும்ப எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வீடு கட்டும்போதே சோலார் எங்கே வைக்கணும், அது மாதிரி சோலார் இன்வெர்ட்ரு, ஏசிடிபி, டிசிடிபி, எர்த்திங் இதெல்லாம் எங்கே வைக்க போகணும்னு முதலே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிவில் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். ரெண்டாவது, நான் சோலார் அமைக்க நினைக்கிறேன், புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி சோலார் சப்சிடிக்கு அப்ளை பண்ணுறது கேட்குறாங்க. நீங்கள் சோலார் சப்சிடி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம சோலாரை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். நீங்கள் உங்களுடைய நார்மல் மீட்ரு, அதாவது இப்போ நீங்கள் வீடு கட்டும்போது டெம்பரரி சர்வீஸில் இருக்கும், நார்மலுக்கு மாறினதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணி நீங்கள் சப்சிடி வாங்கிக்கலாம். 2. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நான் சோலார் அமைக்கிறேன், நான் மாதிரி எந்த மாடல் செலக்ட் பண்ணுறது. இப்போ நான் ஏற்கனவே இருந்த வீட்டில் ஒரு 1000 ரூபா தான் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன், 500 தான் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன், 2000 தான் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டுற வீடு அதை விட பெருசாக இருக்குது, அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமாக இருக்குது. நான் எப்படி மாடல் செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே கட்டிட்டு இருந்த வீட்டில் நீங்கள் ஒரு 1000 ரூபா கரண்ட் பில் கட்டினீங்க அப்படின்னா அதில் என்னென்ன லோடெலாம் யூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இங்கே என்னென்ன லோடெலாம் யூஸ் பண்ணுறீங்க, இது போக அந்த லோடெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 PHK வீடு அப்படின்னா இங்கே ஒரு 3 PHK வீடுனா எத்தனை ஏசி வச்சுருக்கீங்க, இது போக வேறு என்னென்ன லோடெலாம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லும்போது, நான் எங்களை மாதிரி எல்லாம் சோலார் இன்ஸ்டாலர்ஸ் நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லோடெல்லாம் சொல்லும்போது நாங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் இத்தனை கிலோவாட் போடலாம்னு சொல்லி. ஏன்னா அது மேக்ஸிமம் 99% இல்லை 95% கன்ஃபார்ம் கரெக்டான மாடல் தான் நாங்கள் சரி பண்ணி சொல்லுவோம். ஏன்னா அதில் தான் வேரியேஷன் ரொம்ப வித்தியாசம் இருக்காது. அதனால் கரெக்டான மாடல் உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் அந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் என்ன மாடல் அப்படிங்கிறது முன்னாடியே செலக்ட் பண்ணுங்கள்.